ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அலசி பார்ப்பது நல்லது. கர்த்தர் நம்மை எப்படி ரட்சித்தார்? நம்முடைய இருதயங்களில் கர்த்தரை குறித்து எண்ணங்களும், கெட்ட பழக்க வழக்கங்களை குறித்த வெறுப்பும், நற்காரியங்களை செய்ய வாஞ்சையும் என்று இப்படிப்பட்ட எண்ணங்கள் அலைமோதி நம்முடைய நிர்பந்தமான நிலைமையை குறித்து அங்கலாய்ப்போம். அந்த நிலைமையைத்தான் பவுலடியார் ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 24 வரைக்கும் வெளிப்படுத்துகிறார். சன்மார்க்கனாகிய சவுல் ஸ்தேவானை கொலை செய்ய சம்மதித்து அவனை கொலை செய்த பிறகு அவனுடைய மனம் இப்படித்தான் அலைமோதி கொண்டிருக்கும். அந்த சமயத்தில் தமஸ்குவின் பாதையில் கர்த்தர் அவனை சந்தித்து ரட்சிக்கிறார். அதே போல கர்த்தர் ஒரு மனநிலைமையை உண்டாக்கி தேடி வந்து நம்மை ரட்சிக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்து அவரை ருசி பார்த்து அவருடைய மகிமையை கண்டும் கூட அநேகர் பின்வாங்கி போகிறதை காண்கிறோம். பின்மாற்றத்திற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். உலகத்துக்குரிய காரியங்கள், தொடர்ந்து தரித்திரம், அநேக விதமான ஏமாற்றங்கள், நம்மை கிறிஸ்துவை பின்பற்ற முடியாமல் மறுதலித்து விடுகிறோம். ஒன்று மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்வோம். பின்மாற்றத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் உன்னை தேடி வரமாட்டார். கர்த்தருடைய ஆவியானவரும் அவருடைய வார்த்தைகளும் உன்னை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். அந்த எச்சரிப்புக்கு பயந்து அவரிடத்திற்கு திரும்ப வேண்டும். எரேமியா 3:22, ஓசியா 14:4, ஆமோஸ் 9:12. Backslidden children, come unto me, I will heal your backslidings. ஆம் பிரியமானவர்களே, பின்மாற்றம் என்பது ஒரு கொடிய அனுபவம். கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற பிரம்மை. ஆனால் கர்த்தர் உன்னை விட்டு விலகிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மூச்சு திணறல். கர்த்தரிடத்துக்கு திரும்பி வாருங்கள். அவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுவார். ஜெபம். கர்த்தாவே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென்.